இந்த உலகம்ன்றது ஒருத்தருக்கானது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கானதும் தான். நம்ம செய்கிற செயல் அடுத்தவங்க வாழ்க்கையை பாதிக்காத வரைக்கும் அது தப்பு இல்லை. இந்த மாதிரி இடத்துல தான் ஏன்க்கா குழந்தை தனியாக விடுறீங்க? வாடா, எப்போ வந்த? அதெல்லாம் இருக்கட்டும், நான் யாரா அது இவ்வளோ கேர்லெஸ்ஸா? உட்கார் சொல்கிறேன். டோர் க்ளோஸ் பண்ணு. நம்ம ரகு இருக்கான்ல, ஆமாம், சரியான புக வண்டியாச்சு. அவனோட குழந்தையும் ஒய்ஃபும் தான். அப்பா அப்படி தான் இருப்பான். அவன் செத்துட்டான் தெரியுமா? செத்துட்டானா? ம். எப்படி? சூசைட். எதுக்கு? இப்போ தூக்குனியே ஒரு பையன், ஆமாம். அவனுக்கு லங்ஸ் கேன்சர். அந்த குழந்தைக்கா? தன்னால தான் தன் குழந்தைக்கு கேன்சர் வந்ததுன்னு நினச்சி சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த பாக்கு, தண்ணி, இதை விட ரொம்ப மோசமானது ஸ்மோக்கிங். ஏன்னா அது நம்ம சுற்றி இருக்கவங்களையும் சேர்த்து பாதிக்குது. ட்ரக், போதைப் பொருள் நம்ம உடம்பை அழிக்கக்கூடிய ஒன்று. நம்மளை மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் அது பாதிக்கும்போது அது க்ரைமாக மாறுது. இந்த மாதிரி க்ரைமை தடுக்கிறதுக்கு திருநெல்வேலி சிட்டி போலீஸ் ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பில் இந்த மாதிரி செயல்களை செஞ்சு பொதுமக்களுக்கு இடையூறு செய்கிற எல்லாரையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸ்மோக் மட்டும் இல்லைங்க, பான், சிகரெட்டு, கஞ்சா அப்படின்னு பண்ணிட்டு மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற எல்லாரையும் நீங்கள் இந்த ஆப் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு யாருக்கும் தெரியாது. கஞ்சா, சரக்கு அப்படின்னு அடிக்கிறவனை கேவலமாக பார்க்குற இந்த சொசைட்டி சிகரெட் பிடிக்கிறவனை மட்டும் எப்படி ஸ்டைலாக பார்க்குதுன்னு எனக்கு தெரியல. பிறக்கும்போது யாருக்கும் போதை அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படலை. ஆனால் வளர வளர மட்டும் ஏன்